முதல்ல அப்படி நடிகராக பேசும்போது அப்படியே என்ன அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க உள்ள டப்புன்னு வெளியே வந்தாங்க பார்த்தீங்களா ரெண்டு பேரும். இதில் ராஜ் கபூர் சாரோட டைலாக்ல நிறைய கட்டு விழுந்துருக்கு. ஸோ அது மாதிரி இந்த அரசியல் வந்து யாரை ஃபாலோ பண்ணுறதுன்னு இல்லை, நம்ம மனசாட்சி நம்ம வந்து என்ன பண்ணுதோ. இப்போ இருக்க அரசியலை வந்து நையாண்டி பண்ணுறோம் அது பண்ணுறோம்னா அது பண்ணித்தே ஆகணும். எல்லா பேரும் யோக்கியனே கிடையாதுல்ல. இது பேர் தான் ஜாலியா வம்புல இழுத்து விட்டு வந்து ஏதாவது தெருவில் பார்த்துருக்கேன். நான் ஒரு இதெல்லாம் அதான்ப்பா நாங்களாம் ஜாலியாக யதார்த்தமான அரசியல்வாதி தான், எவனையும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இருந்துச்சு ஒரு காலத்தில் இருந்துச்சு, அவர் பெருசு இவர் பெருசு, எவனுமே பெருசு கிடையாது, எவனும் யோக்கியம் கிடையாது. இப்போ சென்சாரை பற்றி அண்ணன் சொன்னார். சென்சாரில் இருக்க பூரா யார் கட்சிக்காரனே இருக்கான், கமிட்டியில் இருக்க பூரா கட்சிக்காரனே. அவனுக்கு தேவையான அவனுக்கு இது பண்ணுவான். நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த அரண்மனை ராசாயன் மனத்தில் ஒரு படம் அப்போ வந்து ராஜீவன் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 200-300 வக்காலி போட்டிருப்பாரு. வக்காலின்னே சொல்லிட்டு. நான் ஏன் போய் தாராடு கேட்க முதல்ல ஃபஸ்ட் பார்ட்டில் ஒரே ஒரு இடத்துல வக்காலின்னு வச்சுருந்தேன். வெட்டுறாங்கிறான். என்ன ஏன் போன வாரம் தான் அந்த படத்தில் வந்து 200 வக்காலி இருக்கு அப்படின்னு சொன்னேன். இல்லை அது அந்த படம் இது இந்த படம் அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி சென்சாரில் வந்து நம்மளுக்கு ஸ்கிரிப்டில் அவனுக்கு வந்து கரெக்டாக வந்து மேலே வந்து ஒரே இது வெட்டுடான்னு சொன்னால் மேலே ஒருக்குள்ள எல்லா படத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். கேட்டால் கல்ச்சரு அது இது கேரளாவுக்கு ஒரு சென்சார் இங்கே ஒரு சென்சார் அப்படி ஏதோ ஒன்று ஒரு காரணத்தை சொல்லி நம்மளை ஏமாற்றி விட்டாங்க. ஸோ அது மாதிரி இந்த அரசியல் வந்து யாரை ஃபாலோ பண்ணுறதுன்னு இல்லை, நம்ம மனசாட்சி நம்ம வந்து என்ன பண்ணுதோ. இப்போ இருக்க அரசியலை வந்து நையாண்டி பண்ணுறோம் அது பண்ணுறோம்னா அது பண்ணித்தே ஆகணும். எல்லா பேரும் யோக்கியனே கிடையாதுல்ல, அது சொல்லித்தானே ஆகணும். அவனை வந்து இவன் இப்படி பண்ணுறான். இப்போ சத்யராஜ் சார் வந்து எஸ்டிஎஸ் ஒர்க்கை வந்து பஸ்ஸில் வந்து தொங்கிட்டு போவார். ஒரு காலத்தை தொங்கிட்டு போவார். அது விஷுவல் பண்ணியிருந்தான் தாய்மாமங்கிற படத்தில். அவ்வளோ அப்ளாப்ஸ். ஏன்டா நீ பெரிய தலைவராக இருந்த ஆள் தான், நீ போய் வந்து பஸ்ஸில் போய் பிடிச்சிட்டு தொங்கிட்டு போகலாமா? அந்த மாதிரி அது சொல்லும் போது வந்து நம்மளுக்கு வந்து அப்போ அதை ரசித்தோம்ல. இப்போ இதுதான் வேற ஒருத்தர் அதில் போகிறார் இதில் போகிறார் அப்படின்னு சொன்னாங்க. நடக்கிறத நம்ம சொல்கிறோம், எடுக்கிறத அவனுக்கு எடுத்துகிட்டு போகிறான். நம்மளுக்கு என்ன சொல்ல வேண்டிய நம்ம கடமை. நீ வாங்கிக்கிறது வாங்காத உடனே வச்சுட்டான். அது மாதிரி தான் வந்து நான் இதில் வந்து என்ன யார் நினச்சி பண்ணியிருக்கேன்னா நான் என்னை நினச்சி தான் பண்ணியிருக்கேன். இப்படியெல்லாம் இருந்தால் நான் நல்லா இருந்துப்பேன்டா. நானும் என் கேரக்டர் தான் அது. நான் ஒருத்தனை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லா பேருமே யோகியனே கிடையாது, எவனும் யோகியம் கிடையாது. அதனால் வந்து நான் யோகியனாக இருக்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு நான் நடிச்சுக்கிறது. ஸோ எனக்கு நானே யோகியன். அதனால் வந்து யாரையும் ஃபாலோ பண்ணல. இவரை ஃபாலோ பண்ணல. இவர் வந்து ஜென்ரலாக வந்து எம்ஜிஆர் கேட்டாரு, எம்ஜிஆரை வந்து நீங்கள் வந்து முன்னிலைப்படுத்தி ஏடிங்க அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. எம்ஜிஆருங்கிறது நம்மளுக்கு புது ஒரு நடிகனாக நம்ம பார்த்தோம். அவரை ரசிகனாக வாழ்ந்துருக்கோம். அவரை வச்சு நிறையா பேர் பொழப்பு நடத்துறானுங்க, அது வேற பிரச்சனை. ஒரு ரசிகனா வந்து ஒரு தொண்டனா வந்து வந்தார் அப்படிங்கிறது தான் வந்து அந்த அந்த தொண்டனில் வந்து இவரை வந்து எப்படி படிப்படியாக நம்ம வளர்த்தணும் அப்படிங்கிறது இந்த படத்தோட கேரக்டர்ஸ். அதில் வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து அவங்க பண்ணிடுறது லவ் தான். யாரையும் காயப்படுத்தல, யாரையும் குத்தியும் பேசல, அங்கங்கே தெளிச்சுட்டு போயிருப்பாங்க. அது வந்து டைலாக் விழுந்து அது வந்து ரசனையாக இருக்கும். இதில் சொல்லப்பட வேண்டிய ஒரு அருமையான காதல் கதை சொல்லியிருக்காங்க பொலிட்டிக்கல் பேஸில். ஸோ அதனால் வந்து நீங்களெல்லாம் இப்போ எல்லாம் அவங்கள எதுக்கு கூப்பிட்டு இருக்குது? நாங்கள் பணம் அந்த பணம் இதெல்லாம் போஸ்ட் கீஸ் பெரிய பேனர்லாம் கிடையாது. நீங்கள் இதை ப்ரொமோட் பண்ணி வெளியே கொண்டு வாங்க. எதுக்கு ஒரு தடவை 4 தடவை உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சுருக்காரு ஆதார்? தேவையாது. ஒரு தடவை சொன்னால் பார்த்தால 4 தடவை கூப்பிட்டு வந்து உங்களை மீட்டிங் போட்டு வச்சுருக்காருல. நீங்களே இதை கொண்டு வரணும். சின்ன படத்தை பெருசாக்கணும். இதை வந்து காயப்படுத்தாமல் நீங்கள் வந்து பெருசு பண்ணி நீங்கள் வந்து அழகாக ஒரு ப்ரொமோட் பண்ணி ஒரு தடவை படம் பாருங்கள். உங்களால் இயன்ற அளவுக்கு எவ்வளவு ப்ரொமோட் பண்ணும்போது இந்த படத்தை வந்து மேலே வைக்கி வெற்றி அடை செஞ்சு அவர் ப்ரொடியூசராகவும் ஒரு டைரக்டராகவும் பெருசாக வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. எங்களுக்கு ஒரு 4-5 படங்கள் வரும். இதை பார்த்து நாங்கள்லாம் நல்லா தான் நடிச்சிருக்கோம். நீங்கள் பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. நமக்கு ஈகோ கிடையாது. ரெண்டாவது இந்த படத்தில் இருக்கிற நடிகர்கள் பூரா புத்திசாலி நடிகர்கள், புத்திசாலி இயக்குநர்கள். படம் நல்லா இருக்கணும்னா அந்த இன்புட்ஸை நம்ம எடுத்துக்கணும். இல்லை அது எங்கள்கிட்ட இருந்து. இப்போ ராஜ்கபூர் சார் பாருங்க, இவ்வளோ நேரமாக 2 நடிகரை உட்காந்துருந்தாங்க. அவங்க 2 பேரும் நம்ம நடிகர் இந்த படத்தை நடிச்சிருக்கோம்ட்டு அப்படியே டப்புக்கு அவங்க இன்னொன்று 2 டைரக்டர் வெளியே வராங்க பாருங்க டக்குன்னு. அதான் அந்த டைரக்டர் வெளியே வந்தோன்னு இது எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது பாருங்க. முதல்ல அப்படி நடிகராக பேசும்போது அப்படியே என்ன அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க உள்ள டப்புன்னு வெளியே வந்தாங்க பார்த்தீங்களா 2 பேரும். இதில் ராஜ் கபூர் சாரோட டைலாக்ல நிறைய கட்டு விழுந்துருக்கு. ஏன்னா
சார் வந்து சொல்கிற டயலாக்கை யோசிக்காமல் பேசிடுவாங்க. மற்ற நடிகர்லாம் ஏங்க அதை பேசினா அவர் கோச்சுக்கிடுவாருங்க இவர் கோச்சுக்கிடுவாங்கன்னு கேட்பாங்க. அது மாதிரி எதுவுமே கேட்கல. என்ன தலைவா டயலாக்கு அப்படியா அது 2 சேர்த்துக்கலாமா பாரு. ஏன்னா அது படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நீங்கள் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்குவீங்க. என்னன்னா இந்த ப்ரெஸ் மீட்டே எதுக்குன்னா ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அமீர் சார் வந்து இப்போ தான் லேட்டராக 4ஆம் தேதி தான் வந்தாங்க. 3-4 நாளில் நம்மளால் நிறைய சேனல்ஸுக்கு இன்டர்வியூ கொடுக்க முடியல. அதனால மொத்தமாக எல்லாரையும் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணி குரூப்பாக உட்காந்து பேசிடலாங்கிறக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட் நம்ம அரேஞ்ச் பண்ணோம். அதனால தான் எடுத்தோன்னே கேள்வி பதில் நம்ம போனோம். நம்ம எல்லா சேனலுக்கும் தனித்தனியாக கொடுக்கலன்னு ஒரு வருத்தம் வரக்கூடாது. ரெண்டாவது சார் சொன்ன மாதிரி போய் சேரணும். ஒரு 6 நாள் மிக குறைவான ஒரு 5 நாளில் கொண்டு போய் படத்தை கொண்டு போய் ரீச் பண்ணணும். பணம் இல்லை என்கிட்ட செலவு பண்ணுறதுக்கு. வேறு ஏரியாவில் செலவு பண்ண முடியல. உங்கள் மூலமாக தான் கொண்டு போய் படத்தை சேர்க்கணும். அதனால தான் மறுபடியும் ஒரு ப்ரெஸ் மீட். அமீர் சார் எதுக்கு நீ கூப்பிட்டாங்கன்னே தெரியல அப்படின்ட்டாங்க. பாருங்க நைட்டு ஷூட்டிங்கு வந்து அதிகாலையில் பேக்கப் பண்ணலாம். இன்டர்வியூ கொடுக்குறதுக்கு அதிகாலையில் பேக்கப் ஆகிட்டு இருக்காரு. இப்போ 3 நாளில் அது நிறைய பேருக்கு கஷ்டம். அதில் 1:30 மணி 2 மணி 3 மணி ஆகுது இன்டர்வியூ கொடுக்குறதுக்கு. அதனால தான் அந்த ப்ரெஸ் மீட். அதில் நிறைவாக மற்ற சேனல்காரங்க ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம். தனிப்பட்ட முறை நம்ம உட்காந்து இன்டர்வியூ கொடுக்கறனால 2-3 ரூம் இருக்குது, நம்ம இங்கே கொடுக்கலாம். அதுக்காக தான் இந்த ஏற்பாடு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. எனக்கு பொலிட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை ரியல் லைஃப்பில். நீங்கள் சொன்ன மாதிரி வேர்ல்ட் ஃபேமஸாக ஒரு ஃபீமேல் பொலிட்டிஷியனாக இங்கே சென்னையிலேருந்து தமிழ்நாடு நமக்கு ஒரு இமேஜ் இருக்குது. அது மாதிரி எனக்கு பண்ண முடியல, யாருக்கும் பண்ண முடியாதான்னு நான் நினைக்கிறேன். இந்த மூவியில் பண்ணது டிரெக்டரும் ஸ்கிரிப்ட் விஷன் மாதிரி தான் பண்ணியிருக்கு. ஸோ அதில் வேறு யாருக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அது எனக்கு அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது. எதுக்குன்னு அது மாதிரி எனக்கு பண்ண முடியாது. காலையில் நாங்கள் ஒரு எஃப்எம்முக்கு போயிருந்தோம், அலை எஃப்எம்முக்கு. அப்போ வந்து இந்த நாங்கள் போஸ்டர் ப்ரொமோஷன்லாம் பார்த்தோம். ஜீப்பில் இருந்து ஓட்டெலாம் கேட்குறீங்க. உங்களை பார்க்கும்போது ஒரு தலைவி ஞாபகம் வருது எங்களுக்கு. அரசியல் மேடைகள் உங்களை பார்க்கலாமான்ட்டு. ஆமாம், பதறிட்டாங்க. நம்பிக்கை. அப்போ நான் சொன்னேன், நான் சந்து பொந்தெல்லாம் போய் ஓட்டு கேட்டிருக்காங்க. தேனியில் போனீங்கன்னா இப்போ உங்களை தெரியும், நின்றா ஜெயிச்சிருவாங்க எம்எல்ஏக்கு. அவ்வளோ தூரம் எல்லா சந்து பொந்தெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கோம் ஓட்டு கேட்டு. இந்த படம் வந்து அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஸ்பேஸ், ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்குது அமீர் சாரோட. அவங்களுக்கு இவங்க விடலைன்னாலும் வேணாம்னாலும் கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு கூட்டிகிட்டு போனால் 10 ஓட்டு வாங்கலாங்கிறது அரசியல்வாதிக்கு தோணும்ல. காலம் தான் அது பதில் சொல்லும். இந்த மூவியில் என்னோட கேரக்டர் ஆக்சுவலி பை எஜுகேஷன் ஒரு அனிமல் டாக்டர், வெட்டினரியன். ஸோ நான் லைஃப்லேயே அது பண்ண மாட்டேன். எதுக்குன்னா ஐ ஆல்ரெடி ஃபினிஷ் மை ஸ்டடீஸ். ஸோ அது மாதிரி ஒரு மூவிஸும் டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ் பண்ணது எனக்கு நான் சொல்கிறேன், நம்பாதீங்க. உங்களுக்கு தெரியும், இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமாவில் நடித்த நடிகைகள் பிரபலமானவங்களை கேட்டிருப்பீங்க, அரசியலுக்கு வர்றீங்களான்னு. வரமாட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில் போய் சேர்ந்துருப்பாங்கல்ல. அந்த வரிசையில் எங்கிட்ட கேட்டால் அது கோபம் இருக்கா வரக்கூடாதுன்னு இருக்கா? அந்த வரிசையில் வருவாங்கன்னு நான் நம்புகிறேன். அவங்க ஆசைக்கு வரமாட்டேன்னு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஆக்சுவலி ஓட்டர்ஸ் ஐடி இல்லை, இந்தியன் சிட்டிசன் தான். இது வரைக்கும் ஓட்டர்ஸ் ஐடி எடுக்கல. நான் இதுவரையும் லைஃப்பில் ஓட் பண்ணல. ஓகேவா? ரொம்ப நல்ல விஷயம். ஆமாம், உங்கள் தேசபக்தி வெளியே தெரியுது. ஆமாம், நான் மீதி எல்லாருக்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன் ஓட் பண்ணுங்கன்னு. அதுதான் ஆக்டிங் இல்லையா? எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது உங்களுக்கு எல்லாருக்கும் நான் இனியும் மூவிஸ் பண்ணோன்னு இல்லையா, நான் அது பண்ணிட்டோம். தேங்க்யூ. இல்லையே, எனக்கு வெட்டினரியனோட டிகிரியே இல்லை. ஆனாலும் நான் இந்த மூவியில் ஒரு பசுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்கேன். சரி, நான் இந்தியன் சிட்டிசன், ஆனாலும் யூஎஸில் தான் வளர்ந்துருக்கேன். அதனால தான் எனக்கு ஓட்டர்ஸ் ஐடி இல்லை. நீங்கள் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பதில் மட்டும் எடுத்துகிட்டு கட் பண்ணி வேறு ஹெட்லைன் போட்டு போடாதீங்க. அப்போ என்ன வச்சு போடாதீங்க. யூஎஸ் தான் இருந்தது. இனிமேல் தான் ஓட்டர்ஸ் ஐடி எடுக்கணும். அதுக்கப்புறம் ஆனாலும் எனக்கு அவ்வளோ அதை பற்றி தெரியல. ஸோ ஐ ஹேவ் டு லேர்ன். எல்லாமே இருக்குது, தேர்தல் சம்பந்தமான அனைத்தும் இருக்குது. தேர்தலில் அதான் இந்த நம்ம குரு ஒரு பாட்டு பாடினார் பார்த்தீங்களா, அந்த பாடல் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். தேர்தலில் என்னென்ன தில்லுமுள்ளு இருக்குதோ முடிஞ்ச அளவுக்கு காட்சிப்படுத்தியிருக்கோம். நான் டோக்கனில் டைரெக்டாக பேமெண்ட்டே கொடுத்துருவோம். பண்ண இது நல்லா வந்தது. நீங்கள் நாளைக்கு படம் பாருங்கள். குறைகள் இருக்கும், குறைகள் இல்லாமல் சினிமா இல்லை. அது இது மாதிரியான ஒரு என்டர்டெயின்மெண்ட் கமர்ஷியல் மூவியில் கண்டிப்பாக அங்கங்கே இருக்கும். அந்த குறைகளை எல்லாம் மறந்துட்டு
எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நான் என் படத்துக்கு இப்படி நான் கேட்டது கிடையாது. எந்த படத்துக்கும் நான் தயாரிப்புலையோ அல்லது என்னுடைய இயக்கத்தில் வர்ற படங்களை நீங்கள் பார்த்துட்டு நல்லா பண்ணுங்கன்னு. இந்த படத்துக்கு அவர் போட்ட காசில் வந்து ₹1 கூட இப்போ வரைக்கும் வரல. முழுக்க முழுக்க ஓன் ரிஸ்கில் தான் அந்த படம் ரிலீஸ் பண்ணுறாரு. அவர் அதுக்காக தான் மீண்டும் மீண்டும் இதை திரும்ப சந்திச்சுட்டு இருக்காரு. போட்ட காசு வந்துச்சு, இல்லை போட்டதில் பாதியாவது வந்துச்சுன்னா கூட படத்தோட பார்ட் 2 எடுப்பாங்க. அப்போ பொலிட்டிக்கல் சட்டையர் இன்னும் கூடுதலாக வச்சு அப்போ இன்னும் நிறைய என்னன்னாச்சு. ஆமாம், அதனால் அதை இது இப்படின்னு தாண்டிட்டாலே அவர் ரிலீவ் ஆயிடுவார். அதுக்காகத்தான் நானும் என்னுடைய இவ்வளவு சிக்கலான காலகட்டத்தில் குறைவான நேரத்தில் ராத்திரி 1:30 மணி வரை 2 மணி வரைக்கும் திரும்ப 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 இந்த படத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா பணம் போட்டவருக்கு பணம் வரணும். நான் நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு எனக்கு பேர் வர்றதுலையோ கதாநாயகி இன்னொரு படம் கிடைக்கிறதுலையோ இல்லை. எந்த படமாக இருந்தாலும் பணம் போட்டவங்களுக்கு குறைந்தபட்சம் முதலீடாவது திரும்பி வரணும். அப்போ தான் அடுத்தடுத்த கலைஞர்கள் வாழ முடியும். இதுபோல் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த முடியும். அந்த அடிப்படையில் தான் உங்ககிட்ட கேட்டிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க. ரொம்ப நீங்கள் போகும்போது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு மாதிரி தேட்டருக்குள்ளே போயிடாதீங்க. ஒரு ரசிகனாக போங்க. இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி.